ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபில பாத்தீங்கன்னா இந்தியா சும்மா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். இதுதான்டா டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி எப்படிலாம் ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஆடணும்னு நினைச்சோமோ அப்படிலாம் ஆடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 150க்கு இந்தியா சுருண்டுருச்சு. டம்மி பீஸ் இந்தியா, ஒயிட் வாஷ் கன்ஃபார்ம் அப்படிங்கும் போதுதான் பும்ரா அந்த சீன்ல இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 104 ரன்னுக்கு ஆஸ்திரேலியா அவுட் ஆக்கிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல 487 ரன் கூச்சிருக்காங்க. அதோட கிங் செஞ்சுரி, ஜெய்ஸ்வால் செஞ்சுரி, KL ராகுல் ஒரு 77. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் மேட்ச் வெறித்தனமா போயிட்டு இருக்கு காய்ஸ். இந்த மேட்ச் பத்தின மீம்ஸ்ல பார்த்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம். இதாண்ட இந்த உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம் வீடியோக்குள்ள போயிருவோம். The player who have the ability to play 3 formats. ஜெய்ஸ்வால் வால் தூக்கி நின்னாம் பாரு, வந்து பவுலிங் போட எவனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆனாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 161 ரன் அடிச்சு செஞ்சுட்டாரு காய்ஸ் ஆஸ்திரேலியாவை. இப்படியே போச்சுன்னா ஜெய்ஸ்வால் பிராட்மேனோட சிறந்த பிளேயர் ஆயிடுவாரான் இருக்கு. வெறித்தனம். பாஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா, கிங் கோட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கோலி ஒரு செஞ்சுரி போட்டு கம்பேக் கொடுத்துட்டாரு. வெறித்தனம்டா. பும்ரா டு ஆஸ்திரேலியா தூக்கி சொருகிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொருகி விட்டாரு. ஆஸ்திரேலியா வேற 12 ரனுக்கு 3 விக்கெட் 4வது இன்னிங்ஸ்ல 522 ரன் அடிக்கணும். எப்படிரா அடிக்க போறானுங்க? ஹெட் ஒரு டபுள் செஞ்சுரி, ஸ்டீவ் ஸ்மித் ஒரு டபுள் செஞ்சுரி போட்டா கூட ஜெயிக்க முடியாது. இந்தியாவுக்கு ஒரு வின் பார்சல். பும்ரா பாருங்க 14 பால் தான் போட்டாரு, 1 ரன் 2 விக்கெட். பும்ரா சீட் கோடு. பும்ரா இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு பிரச்சனையே இல்ல, அசால்ட்டா ஜெயிச்சிடலாம். ஒயிட் வாஷ் பண்ணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை ஆகி கப் அடிச்சிடலாம் கைஸ். எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன். WTC வேர்ல்டு கப்ல இந்தியா அதை அடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் சினாரியோ ஸ்மித் மார்னஸ் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன பண்ணுவேன்? ஓடிடுவேன். ஆமா, 2 பேர் சேர்ந்து ஓடிட்டாங்க. விளங்குண்டா. ஏண்டா எங்களுக்கு அபிஷேனே நைட் வாட்ச்மேன் தான், அவனுக்கு கம்மிங்ஸ் நைட் வாட்ச்மேனா? ஆமா, கம்மிங்ஸ் தேவையில்லாம உள்ள வந்து அவுட் ஆயிட்டாரு. தேவையில்லாத விக்கெட். DSP சிராஜ் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கம்மிங்ஸ்ல கிரவுண்ட்லயே முடிச்சு விட்டாரு அரெஸ்ட் பண்ணிட்டு. காமெடி மீம். KL ராகுல் மட்டும் சும்மாவா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 26 ரன், செகண்ட் இன்னிங்ஸ் 77 ரன். KL ராகுல் வாஸ் ஓப்பனிங் பிகாஸ் ஆஃப் ரோஹித் அன்அவைலபிலிட்டி அண்ட் ஹி டோட்டலி கேஸ்ட் இன். தலை நிமிர்ந்து நடங்க KL ராகுல். என்ன அடுத்த மேட்ச் ஓப்பனிங் ஸ்லாட் கிடைக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யாருன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் ஐயோ ரோஹித் சர்மா இப்ப பார்த்து ரிட்டர்ன் வராரு. பருத்தி பால் உங்ககிட்ட கேட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அவரை லேட் ஆக்கி 2 மேட்ச் கழிச்சு வர சொன்னா நல்லா இருக்குமே, பாப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. கோலி டே எங்கடா கிரீஸை விட்டுட்டு வெளியே வந்துட்டு இருக்க? வந்துட்டு கோலி ஆக்ஷன்ல 25 கோடிக்கு என்ன எடுக்கிறதா பேசியிருக்காங்க, அதான் சீக்கிரமா போய் பாக்குறேன். ஆமா, பண்ட் வந்து டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. பண்ட் 27 கோடிக்கு வந்து IPL ஆக்ஷன்ல போயிருக்காரு. வேற மாதிரி கைஸ். அதுக்கு ஒரு தனி வீடியோ ரெடி பண்ணி விடுவோம். அதுல ஃபேஸ் ரிவீலோட வரேன். அவர் ஹஸ்பண்ட் ஹோலி மோலி மை ஹஸ்பண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரியே சஞ்சனாக்கு சந்தோஷம் தாங்கல, ஸ்டேட்டஸா போட்டு தள்ளி இருக்காங்க. ஸ்ட்ரைட் டிரைவ், அப்பர் கட், ஸ்வீப் ஷாட், ஸ்டைலிஷ் பேட் ஃபிளிப். என்னென்ன புதுசா வித்தையெல்லாம் காட்டுறியானே? சாதா கோலி நினைச்சியா? கோலி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் நான் செஞ்சுரி அடிப்பேன் அடிச்சு பொழந்துட்டாரு கைஸ். கோலியோட செஞ்சுரினால இந்தியா வந்து வின்னிங் பொசிஷனுக்கு ஈஸியா போயிருச்சு. அப்படி இந்த சீரிஸ் ஃபுல்லா செஞ்சுரியா போட்டா சூப்பரா இருக்குமே. இதோட கோலியோட 81வது செஞ்சுரி கைஸ். சச்சின் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி 100 செஞ்சுரியோட இருக்காரு. பின்னாடி ரிக்கி பாண்டிங், சங்ககாராலாம். கோலி சச்சின் ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ரோஹித் தம்பி பும்ரா அண்ணன் பெர்த் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டப்பா, யாருமே வந்து என்ன ரிசீவ் பண்ணலையே. பும்ரா நீங்க ஏன் முதலாளி அதுக்குள்ள வந்தீங்க? இன்னும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தானே இந்தியாலேயே. ஆமா, ரோஹித் இனிமே வரவே வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க, விட்டா ரிட்டையர் ஆக சொல்லிடுவானுங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. சண்டே BGT IPL ஆக்ஷன் இட்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு ஜாலியான நாள் தான் கைஸ். அதோட கவின் மீம்ஸ் டைம் வீடியோ வேற வருது. இதை விட வேற என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க. 150 ஸ்கோர் அகேன்ஸ்ட் சேனா இன் டெஸ்ட் அட் ஏஜ் 22. ஜெய்ஸ்வால் 3 டைம், ஆல் அதர் இந்தியன்ஸ் 3 டைம் தான். பிராட்மேனுக்கு மட்டும் தான் 150 ரன் 22 வயசுல அதிகமா அடிச்சிருக்காரு ஜெய்ஸ்வாலை விட. என்ன மாதிரி ஆட்டம் கபிலா அப்படின்னு சொல்றாங்க, விட்டா பிராட்மேனையோ போட்டுருவாரு. பாப்போம். பும்ரா தி கேங்ஸ்டர், யூ ஹேட் ஆஸ்க்ட், திஸ் இஸ் தி பெஸ்ட் ஐ கேன் டு அப்படின்னு சொல்லிட்டு பொளந்துட்டாரு ஆஸ்திரேலியாவை. வேற மாதிரி பவுலிங். ஆஸ்திரேலியா இஸ் மை டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட்னு காட்டிட்டாரு. ஆஸ்திரேலியன் டாடுடா கோலி. மோஸ்ட் 100ன்னு பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி கோலி தான் 9 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்புறம் சச்சின், ஸ்மித் எல்லாம். நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் கோலி. கோலினா அந்த பயம் இருக்கணும்டா. வெல் பிளேட் யங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னர் ஸ்டேட்டஸ் போட்டாரு. பாவம் ஆஸ்திரேலியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆப்போனன்ட் பிளேயர்ஸ்க்கு அவன் தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துட்டாரு. இந்த ஓஜி கெத்து நீ போட்டு வச்ச எங்க குடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு வர மாதிரியே சரியான கம்பேக். ஓஜி கோலி சும்மாவா ப்ரோ, சைலன்ஸ்டு தெம். ஸ்லெட்ஜிங்கா பண்றீங்க, இனி வாய மூடிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கிட்ட நெருங்க மாட்டான் ஜெய்ஸ்வால் கிட்ட. பொலபலன்னு பொலந்துட்டார்ல. அப்ப டிராவிட் லக்ஷ்மண், இப்ப KL ராகுல், ஜெய்ஸ்வால். எதிர்பாராத ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், ஆனா வெறித்தனமான பார்ட்னர்ஷிப். இனி இவங்க இணைய போறதில்ல அப்படிங்கறது தான் சோகமான விஷயம். ஜெய்ஸ்வால் 161, KL ராகுல் 77 போட்டு பொலனே அப்படின்னு சொல்லிட்டு பொலந்துட்டாங்க. 200 ரன் பார்ட்னர்ஷிப் காய்ஸ். வெறித்தனம். தெரிக்க பேடாசுமா உரசாம ஓடிரு செஞ்சுரி கோலிக்கு. எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டா கோலி தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாரு. கிங் எக்ஸ்போஸ்ட் இஸ் ஆல்டர் ஈகோ. இப்ப காட்டுத்தீய பத்திக்கிச்சுங்கிற மாதிரி சும்மா இருந்த கோலியை உசுப்பேத்தி செஞ்சுரி அடிக்க வச்சிட்டானுங்க. இனி என்ன ஆக போதோ தெரியல. ஆஸ்திரேலியா மட்டும் 7வது 100 கைஸ். 2012, 14, 14, 14, 15, 18, 24 அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வந்தாவே செஞ்சுரி போடுவேன்னு போட்டாரு. அதோட கோலியோட 6 பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு மண்டையிலே போட்டுருச்சு. நாட் தி ஃபர்ஸ்ட் டைம். ஹாரிஸ் ராஃப் ஒரு டைம் அடிச்சிருக்காரு, அதை மேட்ச் பண்ணிட்டானுங்க. சிராஜ் டுக்கு ஆஸ்திரேலியன் கேப்டன் பேட் கமிங்ஸ் கிரௌட் சைலன்ஸ் பண்ண கேஸ்க்காக அவன் விக்கெட் அவன் ஹோம் கிரவுண்ட்லயே வச்சு தூக்குறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டார்ல DSP. வேற மாதிரி
சிராஜ். பேட் கமிங்ஸ் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு நைட் வாட்ச்மேனா உள்ள வந்திருக்கான். இதனால பேட் கமிங்ஸ் வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான டிசிஷன். அது வேஸ்டா போயிருச்சு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா லீடு 533 இருக்கு. ஆல்ரெடி 3 விக்கெட் 4 ஓவர்ல எடுத்துட்டாங்க இந்தியா. 522 ரன் 7 விக்கெட்ல வச்சு எப்படி எடுப்பீங்க? 100 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆயிர மாட்டிருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஒயிட் வாஷ் பார்சல். கோலி ஆஸ்கிங் ஜெய்ஸ்வால் டு லீட் த டீம் ஆஃப்டர் தி ஸ்டம்ப்ஸ் ஆன் டே 3. A beautiful gesture by கிங்னா சும்மாவா? எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவாரா? 2014ல அனுஷ்கா வந்தாங்க. அப்பவும் செஞ்சுரி இப்பவும் செஞ்சுரியா? இதான் 10-year சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனம். I wanted to contribute my team milestone is secondary. I take pride in performance for my country. நாம தான் மைல்ஸ்டோன் வச்சு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து டீம் ஜெயிக்கிறதாண்டா என்றும் முக்கியம், என்றும் அவன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாரு. அட உன் பேரு சொல்லும் பட்டி தொட்டி பேர்ட் ஆஸ்திரேலியன் தொட்டில எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. எத்து கோலிடா. மோஸ்ட் 100 ஆக்டிவ் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா கோலி 81, ஜோ ரூட் 51. அடுத்து ரோஹித் சர்மா 3வது லிஸ்ட்ல இருக்காரா? சிறப்பு. ஆஸ்திரேலியன் வெயிட்டிங் ஃபார் டிக்ளரேஷன். மீன்வெல் பும்ரா ஆஃப்டர் கோலி செஞ்சுரி. இப்ப டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடிச்சோன்னே தான் டிக்ளேர் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணாரு. நல்ல கேப்டன். ரிஷப் பண்ணிட்டு கான் ஃபார் 1 ஃபேன்ஸ். என் மாப்பிள ஈஸியான பிச் எல்லாம் அடிக்க மாட்டான், சாமி விட்டுருவான். ஆமா, வித்தியாசமான கேரக்டரா இருக்காரு பண்ணிட்டு. அதான் ஆக்ஷன்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ஆயிட்டாரு. நான்லாம் 9 மணிக்கு செம் எக்ஸாமுக்கு 8:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறவன். என்ன போய் அலாரம் வச்சு 7 மணிக்கு எந்திரிக்க வச்சிட்டீங்களே. ஆமா, மேட்ச் அப்படி. இந்த மேட்ச்க்கு எந்திரிக்காம வேற எந்த மேட்சுக்கு எந்திரிக்க போறோம்? வெறித்தனமான மேட்ச். கேஎல் ராகுல் இந்த டெஸ்ட்ல ஆட் நம்பர் அதான் ஆட்டம். தலை நிமிர்ந்து நடங்க கேஎல் ராகுல். இனி ஊரே இப்ப தலை வணங்கும். இந்தியன் பிளேயர் டு ஹிட் செஞ்சுரி அட் பர்த். கவாஸ்கர், சச்சின், கோலி, இப்ப ஜெய்ஸ்வால். துப்பாக்கி எப்படிங்க ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாரோ. மார்னிங் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி டெஸ்ட் மேட்ச். ஆஃப்டர்நூன் ஐபிஎல் ஆக்ஷன் விஐபி மீ. ஆமா நாளைக்கு ரொம்ப பிஸி டாடு. ஏண்டா அவனா ஏதோ பண்றான், உனக்கு என்னடா? நீ போய் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல திட்டுவாங்க. அதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேர்ல்டு கப் கேப்டன் பூம் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லயே அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாரு பும்ரா. பேட் கமிங்ஸ் இங்க இருந்து கம்பேக் கொடுக்கறது கஷ்டம் தான். ஜெய்ஸ்வால் யூ ஆர் கமிங் டூ ஸ்லோ அட் மீ. அல்சா ஹீலி தட் இஸ் மை லைன். என்னடா டார்க் மீமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 150 ரன்னுக்கு ஆல் அவுட். செகண்ட் இன்னிங்ஸ் 200 ரன் வரைக்கும் நாட் அவுட். ஒரு பையன் நம்ப மாட்டான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த டீம் தான் இப்படி ஆடிச்சான்ட்டு. லாஸ்ட் 2 ஓபன் கேஎல் ரேஸ், பேட்டட் 3 கேஎல் ரேஸ், மிடில் ஆர்டர் எஸ், 6 எஸ், விக்கெட் கீப்பர் எஸ், கம்ப்ளீட் டீம் அண்ட் கேஎல் ராகுல். அதனாலதான் நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க. பும்ரா இன் ஆஸ்திரேலியா. டே உங்க அப்பா வந்துட்டாரா? பவுலிங்க்கு பும்ரா, பேட்டிங்க்கு கோலி. 7வது 5 எடுத்து வச்சிருக்காரு गाइस. ஜாயிண்ட் மோஸ்ட் பை இந்தியன், 4th மோஸ்ட் பை ஏசியன் பேசர். ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டாக் கமிங்ஸோட பெட்டரா வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியால பிறந்திருந்தா அவ்வளவுதான் வெறித்தனம் பண்ணிருப்பாரு பும்ரா. ஜஸ்ட் மிஸ். ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபார் மோஸ்ட் 6 வேற. ஜெய்ஸ்வால் 34 6 இந்த வருஷத்துல. இதுக்கு முன்னாடி மக்களும் 32 6 2014. என்னடா அடிச்சா ரெக்கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் விளையாண்டாவே ரெக்கார்டு தானா? வெறித்தனம். அதோட விராட் கோலி பாத்தீங்கன்னா நேத்து மேட்ச் முடிஞ்ச உடனே ஜெய்ஸ்வாலுக்கும் ராகுலுக்கும் வந்து சல்யூட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மனசுதான் சார் கடவுள். அந்த மாதிரி ஒரு கெச்சரு. ஜெய்ஸ்வால் மார்னஸ் லபசன் கூட விளையாடிட்டு இருக்காரு. ரன் அவுட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி. ஜெய்ஸ்வால் டு ஸ்டாக் யுவர் கம்மிங் டூ ஸ்லோ அட் மீ. அந்த பையனுக்கு பயம் இல்ல, அதுக்கு இதான்டா சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு ஜெய்ஸ்வால். பவுலிங் ஆவரேஜ் ஆஸ்திரேலியா பாருங்க. பும்ராக்கு தான் டாப்ல இருக்காரு 19.36. அப்புறம் தான் பேட் கமிங்ஸ், மெக்ராத், மிச்சல் ஸ்டாக்லாம் அவங்க ஊர்ல போய் அவங்களே செஞ்சிட்டாரு பும்ரா. வெறித்தனம். ஹிஸ்டரி கிரியேட்டட் பர்த். கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓபனர் டு ஸ்கோர் 100 ரன்ஸ் இன் ஆஸ்திரேலியா இன் லாஸ்ட் 20 years. பல ரெக்கார்டுகள் வேற கூச்சு வச்சிருக்காங்க. வெறித்தனம். ஆஸ்திரேலியா முதல் மேட்ச் எப்பவுமே மாப்பிள்ள நடிப்பான். எது நடிப்பானா? ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே சாமி கிட்டுருவான். எப்படி எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சீரீஸ் முடிஞ்சோடனே ஒயிட் வாஷ் ஆகி அவமானப்பட்டு நிப்பாங்க ஆஸ்திரேலியா. அப்ப தெரியும் ஒரு ஆன் த 65 பார்சல். எங்க ஐபிஎல் அப்ப 10 ரன் ஆளு சாம் கரன் ஆளுன்னு சண்டையெல்லாம் போடுவீங்க. இப்ப பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி நடக்குதுன்னு ஆளையே காணோம். கேர்ள்ஸ் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியா அப்படின்னா? ஆமா, பல தோலிஸ்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஹார்ட்கோர் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஃபாலோ பண்ணுவானுங்க. ஐ வில் போல் ஃபாஸ்டர் தென் யூ, ஐ ஹவ் லாங் மெமரி அப்படின்னு கலாச்சு விட்டதுக்கு அர்ஷித் ராணா ஒரு விக்கெட் எடுத்து விட்டாரு. சரி பெவிலியன் கிளம்புன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஜெய்ஸ்வால் ஸ்லட்ஜிங் பண்ணாரு. மார்ச்னா நான்லாம் பிச்சில் 2 விக்கெட் எடுக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். முதல் 2 நாள் பிச்சு காமெடியா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பேட்டிங் பிச்சா மாறிடுச்சு. ஆஷ் ஜட்டு உனக்கு விஷயம் தெரியுமா? பாஸ் ஜிஜி என்ன ஐபிஎல் ஆக்ஷனுக்கு யூடியூப்ல லைவ் கமெண்ட்ரி கொடுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஜட்டு இவன் என்ன பிளேயிங் லெவல்ல எடுக்காத எவ்வளவு சந்தோஷம் சொல்லிட்டு போறான். ஆஷ் நான் கைவேர் துடிச்சிட்டு இருக்கோம். ஐபிஎலுக்கு நேரம் வீடியோ போடணுமேன்ட்டு என்ன பண்ணுவாருன்னு பாப்போம். கிரேட் பவுலர் ஈவன் கிரேட்டர் பூட்டி. பும்ரானா ஃப்ரம் ஆஸ்திரேலியா. கண்ட்ரோல் தே கண்ட்ரோல். சஞ்சனா பாருங்க அவசரப்பட்டு எப்படி எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷத்துல தலகால புரியாம ஆடிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் ஒன்லி பிளேயர் ஹூ வாஸ் ரிமைண்ட் நாட் அவுட் வாஸ் டிஎஸ்பி சிராஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சும்மாவா சிராஜ் மட்டும் தான் நாட் அவுட்னு சொல்லிட்டு சர் விவியன் சிராஜ்ரா அப்படிங்கிறாங்க. சிராஜ் கெட்ஸ் லபுசேன். டிஎஸ்பி சிராஜ் சார் சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நான் பேசுற சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் எடுத்தா விக்கெட் தான். ஜி ஃப்ரேமா பாருங்க ஜி. 8 விக்கெட் எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் பேரானந்தம். வேர்ல்டு கப்ல எப்படி எங்களை வச்சு செஞ்ச நல்ல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ் ஃபுல்லா ஹெட் இப்படிதான் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கோலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 ரன் தான் எடுத்தாரு. டே நீ போட்டோ ஷீட்ல ஈன்னு சிரிக்கும் போதே தெரியும்டா நீ இப்படிதான் சொதப்புவேன்னு. எப்படி எல்லாம் ட்ரால் பண்ணிருக்காங்க பாருங்க. ஹேட்டர்ஸ் வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி இப்படி ஒரு செஞ்சுரி அடிச்சு தெருக்கி விட்டாரு. இமேஜின் பிளேயிங் திஸ் ஷாட் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. வென் யுவர் டீம் இஸ் டவுன் 108 for 6. முதல் இன்னிங்ஸ்ல ஒரு ஷாட் அடிச்சாரு பாருங்க.
டியர்லெஸ் கிரிக்கெட்டரா, அதனாலதான் ஆக்ஷன்ல 27 கோடி போயிட்டாரு. அதோட கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஏமாத்தி விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா அவரு அங்கேயே செஞ்சுரி போட்டுருப்பாரு. ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியாக்கு ஒரு ஒயிட் வாஷ் பார்சலா, இல்ல ஏதாச்சும் கம்பேக் ஆஸ்திரேலியா கொடுக்குமா, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி.